Hello everyone. So இன்னைக்கு என்ன வெக்டார்ஸோட சில PYQ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சிம்பிள் கிளாஸ் தான், ஏன்னா நம்ம இங்கே வெறும் வெக்டார்ஸ் மட்டும்தானே பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன கொஷின்ஸ் ஒரு 10 to 12 கொஷின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் வெக்டார்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார்ஸ் ஏபிசி ஆர் 3, 4, 5 யூனிட்ஸ். அதாவது ஏ வெக்டார் வந்து 3 யூனிட், பி வெக்டார் 4 யூனிட், சி வெக்டார் 5 யூனிட்ஸ். இந்த மாதிரி 3 வெக்டார்ஸ் அப்படின்றது ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வெக்டார் ஏ பிளஸ் வெக்டார் பி இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சி. ஸோ கொஷனில் கொடுத்துருக்குது இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார். இது எங்கே நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்துருக்கோம்? கான்செப்ட் நோட்ஸில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தா கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட், அதாவது இந்த மாதிரி சம் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டார், இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தா இது என்ன மீனிங் அப்படின்னா, சி வெக்டார் அப்படின்றது இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டார் ஏ, அதே மாதிரி சி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டார் பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு இப்போ இது பர்பெண்டிகுலர் தான், இது பர்பெண்டிகுலர் தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பியோட ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏவோட ஆங்கிள் பியோட ஆங்கிள் இட் இஸ் ஈக்குவல் டு சி, ரைட்? சி என்ன, இட் இஸ் ரிசல்டன்ட். ஸோ இதோட மேக்னிடியூட் தெரிஞ்சிச்சுன்னா, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வெக்டாரோட மேக்னிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்டன்ட் மேக்னிடியூட் தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாக இதுலேருந்தே நம்ம தீட்டாவை டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, கிளியரா? இதுல இருந்து தீட்டாவை டிரைவ் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல, மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட் மேக்னிடியூட் இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. a square plus b square plus 2ab cos theta. ரிசல்டன்ட் வெக்டார் a ஸ்கொயர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பக்கம் எழுதிக்கலாம். a 3 யூனிட்ஸ், b 4 யூனிட்ஸ், c 5 units, right? a square எவ்வளோ 3 square plus b square 4 square plus 2, a வந்து 3, b வந்து 4 cos theta. cos theta அப்படின்னும், அதாவது இங்க perpendicular இருக்கா, which is perpendicular அப்படின்னா அப்போ ஓகே, நம்ம இப்போ cos theta அப்படி எழுதிக்கலாம், அப்புறம் சொல்றேன். ஓகே, cos theta. ஓகே, இப்போ கிளியரா எங்க இருக்கும் cos theta. ஸோ நமக்கு சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிசல்டன்ட் வெக்டாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க, விச் இஸ் 5. ஸோ ஸ்கொயர் ரூட் 9, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 2 3s are 6, 6 4s are 24 cos theta. ஓகேவா, 24 cos theta. ஸோ இது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி வச்சுக்கோங்க, 24 cos theta. ஸோ என்ன, இப்போ 9 பிளஸ் 16 which is 25 னு வெச்சுக்கோங்க. 9 plus 16 25. wait, listen, இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட் வந்து இந்த பக்கம் எப்படி சொல்றது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா, இந்த ரூட் அப்படின்றது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயரா மாறும். அதாவது ஸ்கொயர் இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டா மாறுது இல்ல, அப்போ ரூட்ன்றது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும், ஸ்கொயரா மாறும். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 பிளஸ் 16 பிளஸ் 24 cos theta. ஸோ 5 ஸ்கொயர் என்ன, 25 இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் 24 cos theta. ஓகே, 24 cos theta. கிளியரா இங்க இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா 24 cos theta, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் இந்த 25 கேன்சல். இப்போ 24 cos theta. எப்பவுமே வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் 2 ஆங்கிள் நடுவில் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் இருந்தால் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால ஈக்குவல் டு 0 பண்ணணும். cos by 0 by anything is 0. ஸோ ஃபைனலாக 0. cos 0 எது வரும், cos 90 degrees. அதாவது 90 degrees வந்து 0வா வரும். cos 90 degrees 90 degrees பை ஃபார்ம்ஸில் எப்படி எழுதலாம், பை பை 2. ஆமாவா? ஸோ ஆன்சர் என்னவா வரும், ஆப்ஷன் ஏ. கொஞ்சம் லேக் ஆச்சு, பட் நோ ப்ராப்ளம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஒன்றும் இல்லை, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்.
the magnitude of vectors அப்படின்றது கொடுத்திருக்காங்க questionல a vector b vector c vectorோட values இது respectively அதாவது 1 by 1. next a plus b is equals to c. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் ஒரு இந்த questionனை சால்வ் பண்ற ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது a plus b is equals to c னா அப்போ a என்றது perpendicular to c and also b என்றதும் perpendicular to c. so இந்த மாதிரி perpendicular எப்பவுமே perpendicular இருந்தா it is equal to 0. ஃபைனலா அதை போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கல, அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம அதை யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ ரிசல்டன்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க தீட்டா வேல்யூ கொடுக்கல. ஸோ ரிசல்டன்ட்ல இந்த வேல்யூஸ் ஏன்னா ஏன் ரிசல்டன்ட் எடுத்துக்கணும், இங்க மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஏன் கவுண்ட் பண்ணோம்னா ஆக்சுவலி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வேல்யூஸ். அதனால சிம்பிளா இதுல போட்டா நமக்கு வேல்யூஸ் வந்துரும்ல, ஆமாவா இல்லையா? ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க சூஸ் பண்ணோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? கிளியரா? டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So, the resultant of two vectors A and B is perpendicular. A and B is perpendicular to the vector, inga A vector, to the vector A. And its magnitude is equal to the half of the magnitude of vector B. Find the angle between A and B. நல்லா கேளுங்க. Again, நான் மறுபடியும் question படிக்கிறேன். The resultant of two vectors A and B is, அதாவது A and B ஓட ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, இது perpendicular to A. அதாவது இந்த A and B க்கு இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து perpendicular-ஆ இருக்கு. புரியுதா? அதான் வெக்டார் A. கிளியரா? புரியுதா? அதாவது வெக்டார் ஏக்கு perpendicular-ஆ இருக்கு. இது ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்றது perpendicular to A-வா இருக்கு. ஓகேவா? Resultant vector is perpendicular to A and its magnitude na enna, its is nothing but resultant oda magnitude அப்படின்றது r magnitude என்றது it is equal to half of the magnitude of vector B. அதாவது vector B ஓட magnitude half. so இதுதான் equation வந்தது. question பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொஸ்டின்ல மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி இஸ் பெர்பெண்டிகுலர். அதாவது அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும் ரிசல்டன்ட் வெக்டார். அப்போ ஏ அண்ட் பி எப்படி கிராஸ் பண்ணும், பெர்பெண்டிகுலர் வெக்டார். ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. இது எந்த மாதிரி கிராஸ் ஆகுது, அதாவது இங்க பெர்பெண்டிகுலர் கொடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ்ன்றது இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க ரிசல்ட் பாருங்க, ஏ இது வெக்டார் ஏ, ரைட்? ட்ரையாங்கிள் லா என்ன? ஸோ ரெண்டு வெக்டார்ஸும் ஏ அண்ட் பி வெக்டார்ஸும் சேம் ஆர்டர்ல இருக்கு, ஹெட் டு டெயில். பட் ரிசல்டன்ட் வெக்டார் மட்டும் ஆப்போசிட் ஆர்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்ஸ். கிளியர்? ஸோ இப்போ இது என்ன, 90 degrees. ஓகே, நமக்கு இது ரிசல்டன்ட், ரைட்? ஸோ இந்த ரிசல்டன்ட் இருக்கு, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி ஓட ஆங்கிள் என்ன, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பிக்கு ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டின்ல ஏ பத்தி நமக்கு எந்த ஒரு இதுவும் தரல, ஏ பத்தி நமக்கு எதுவுமே கொடுக்கல. பட் இந்த டூ இது பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க. ஆர் மேக்னிடியூட் வந்து இட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு வெக்டார் பி. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னவா இருக்கு, இப்போ ஆங்கிள் இங்க இருக்குன்னா இங்க என்ன, opposite by hypotenuse. it is not adjacent, it is hypotenuse. எப்படின்னா இது வந்து parallel shifting நடக்கும், இங்க parallel shifting அப்படின்றது நடக்கும். அப்போ நம்ம opposite by hypotenuse எடுத்துப்போம். opposite by hypotenuse என்ன, sin theta opposite by hypotenuse. இங்க இருந்து அதாவது it is opposite, right? இது opposite, இது hypotenuse. so r by b, r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, b by 2 by b. so b cancel, finally 1 by 2. sin theta is equals to 1 by 2. it is equals to, அப்ப theta என்றது equal to 30 degrees. sin 30 degrees is equals to 1 by 2. answer வந்து option A. clear-ஆ? done? புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் புரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்றது இஸ் பெர்பெண்டிகுலர். கொஸ்டினை நல்லா படிங்க. பெர்பெண்டிகுலர் டு வெக்டார் ஏ, அதாவது இது வெக்டார்
A இந்த வெக்டார் it is perpendicular right அதுக்கு அடுத்து இன்னொரு எப்படி வரும் ஸோ இதை நம்ம B வெக்டார் இப்போ ஏவும் தெரியும் இதுக்கு பர்பெண்டிகுலரா ரிசல்டன்ட் வெக்டாரும் இருக்கு அப்போ B வெக்டார் எப்படி டிரா பண்றதும் தெரியும் ஸோ ஃபைனலாக இது என்ன காட்டுது ட்ரையாங்கல் லாவை டினோட் பண்ணுது ஸோ ட்ரையாங்கல் லா டினோட் பண்ணுச்சு ரைட் ஸோ இது கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷன் ட்ரையாங்கல் லா டினோட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நமக்கு எது தேவை எதை கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அது தேவை அதனால இது நமக்கு எதுவுமே கொடுக்கல கொஷனில் எது இதை பற்றி எந்த மேக்னிடியூடும் ஏதோ இதை பற்றி எதுவுமே கொடுக்கல அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணும்போது சைன் தீட்டா அப்படின்றது வரும் ஓகே கிளியரா டன் நெக்ஸ்ட் கொஷின் okay next question பார்க்கலாமா next question வந்து if the magnitude of sum of two vectors is equal to the magnitude of difference of two vectors sum of two vectors அப்படின்றது magnitude of sum of two vectors is equal to the magnitude of difference of two vectors அதாவது sum of two vectors is equal to the difference of two vectors புரியுதா வெக்டார்ஸ் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ அந்த மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி மாட் யூஸ் பண்ணுறது தான் ஓகே இட் இஸ் சம் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ் டூ வெக்டார்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட் ஸோ நமக்கு தெரியும் a plus b வெக்டார் என்ன மாட் அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார் அதோட ஃபார்முலா என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square plus b square plus 2ab cos theta இது sum is nothing but addition so plus 2ab அப்படின்றோம் இங்க வந்து subtraction so அப்போ a square plus b square minus 2ab cos theta ஏன் மைனஸ் போட்டோம் டிஃபரன்ஸ் இருக்கு அதனால so இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த கேன்சல் ஆயிடும் அதாவது ரூட்ஸ்ன்றது கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் a square b square இந்த பக்கம் a square b square கேன்சல் ஆயிடும் ஃபைனலா என்ன இருக்கு plus 2ab cos theta is equal to minus 2ab cos theta இப்போ plus 2ab cos theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா அகைன் இந்த பக்கம் plus 2ab cos theta அப்படின்றது வரும் ஃபைனலா இங்க 0 ஓகே கிளியரா ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது 0வா ஸோ ஃபைனலாக இதை ஆட் பண்ணால் 4ab cos theta is equals to 0 cos theta 0 by anything இந்த 4ab இந்த பக்கம் வந்துச்சுனாலும் 0வா தான் மாறும் cos theta 0வா எப்போ வரும் it is when theta is equals to 90 degrees ஃபைனலாக ஆன்சர் என்ன 90 degrees ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஷனை விட இதில் இருக்கிற கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது எப்பாச்சும் எந்த கொஷன்லேயாச்சும் எந்த கான்செப்ட்லேயாச்சும் சம் ஆஃப் vectors is equal to difference of vectors அப்படின்னா it is perpendicular and ஞாபகம் வச்சுக்கோங்க perpendicular is nothing but 90 degreesல இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் it is very important most of the questionsல நிறைய கேட்டிருக்காங்க அதனால சொல்றேன் ஓகேவா clear next fourth question a particle is moving with a velocity 5 meters per second towards the east and its velocity changes to north 5 meters per second north in 10 seconds find the acceleration find பண்ண சொல்லிருக்காங்க நமக்கு தெரிஞ்சது என்ன directions தெரியுமா this is east and this is west மேல north downward south so இதுதான் so first என்ன சொல்லிருக்காங்க a particle of velocity towards north 5 meters per second ஆமாவா அதுக்கப்புறம் it changes its velocity towards south which is 5 meter per second ஆமாவா கிளியரா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது என்ன ஆங்கிள் இருக்கு it is in 90 degrees right ஆமாவா நான் ஒரு நோட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் கான்செப்ட்ல ஞாபகம் இருக்கா என்னன்னா இந்த 90 டிகிரிஸ்க்கு ரிசல்டன்ட் என்ன வரும் அப்படின்னா 5√2 வரும் அதாவது இப்படி சொல்லியிருக்கேன்னா நோட் பாயிண்ட் எஃப் வந்தா 90 டிகிரிஸ் இருந்தா ரிசல்டன்ட் வந்து f√2 ஸோ இங்க பக்கம் 5 இந்த பக்கம் 5 தான் அப்போ ஆன்சர் என்ன வரும் 5√2 கிளியரா புரியுதா என்ன ஆன்சர் இட் இஸ் 5√2 ஆமாவா எங்க என்ன ஆன்சர் 5√2 கிளியரா ஸோ இந்த 5√2ன்றது என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஏன்னா கொடுத்துருக்கிறது என்ன இங்க கொடுத்துருக்கிறது அதோட சம் முடிஞ்சிட போறது இல்லை இந்த சம் ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ வெலாசிட்டி இது ரெண்டும் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரெண்டு வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஸோ இங்க 5 தென் 5√2 சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளோ 5√2 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை
time. Change in velocity எவ்வளோ 5 root 2. By time எவ்வளோ கொடுத்துருக்காங்க questionல 10 seconds. So 5 root 2 10 seconds. So 5 1 5 2s. So root 2. Root 2 இது வந்து root 2 into root 2 எழுதலாமா 2 root 2 into root 2 எழுதலாமா எழுதலாம் இது whole square ஆமா root 2 whole square root 2 square cancel ஃபைனலாக 2 தானே வரும் ஸோ அதனால most of this questions most of this problemsல வந்து இந்த மாதிரி 2 root 2 into root 2 எடுத்துக்கலாம் ஏன்னா simplify பண்ணுறதுக்கு calculation ஓகே ஸோ இப்போ என்ன இப்போ root 2 cancel ஃபைனலாக 1 by root 2 இருக்கு 1 by root 2 hence 1 by root 2 meter per second square எங்க இருக்கு 1 by root 2 இது 1 by root 2 meter per second square north east 1 by root 2 meter per second square north west இப்போ ரெண்டுத்துல எது 1 by root 2 தான் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் டைரக்ஷன்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்டா நார்த் வெஸ்டா எனக்கு சொல்லுங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நார்த் ஈஸ்ட் ஏன்னா இந்த பக்கம் நார்த் கொடுத்துருக்காங்க கொஷனில் பட் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் தட் இஸ் ராங் எப்போவுமே வந்து நீங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லும் போது உங்களுக்கு புரியும் டைரக்ஷன்ஸ் பற்றி அதாவது இந்த பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஈஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த பக்கம் நார்த் கொடுத்துருந்தாங்க இது அப்படியே உல்டாவாகும் அதாவது ஈஸ்ட் கொடுத்தா வந்து இங்கே வெஸ்ட்டாக மாறும் அதே வெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸ்ட் உல்டாவாகும் ஓகேவா ரிவர்ஸ் ஆகும் ஸோ அதனால நார்த் வெஸ்ட் அப்படின்றது தான் இங்க ஆன்சர் புரியுதா கால்குலேஷன் சிம்பிள் தான் ஆன்சரும் வந்துடுச்சு பட் டைரக்ஷன் தெரியாது நமக்கு டைரக்ஷன்ஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணும் ஸோ கேர்ஃபுல்லா இப்போ புரியலனாலும் இந்த டைரக்ஷன்ஸ் பத்தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ற கான்செப்ட் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில எப்படி தந்தா எப்படி மாத்தணும் அப்படின்றது தெரியும் ஓகே எதனால மாறுது இந்த டைரக்ஷன் அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் A particle is moving such that its position or coordinates x, y, or. So, first வந்து coordinates கொடுத்திருக்காங்க x, y. x, yல x வந்து 2 meters, இங்க 3 meters. At time t is equals to 0. அதே வந்து next வந்து 6 meters, 7 meters at time t is equals to 2 seconds. அதுக்கப்புறம் next 13 meters, next 14 meters at time t is equals to 5 seconds. This is in seconds. Okay வா? So இந்த மாதிரி values கொடுத்திருக்காங்க. ஒன்னு x value, இன்னொன்னு y value. Average velocity. Questionல பாருங்க. Average velocity of vectors when t is equals to 0 to t is equals to 5. T is equals to 0 to T is equals to எவ்வளோ 5. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா தெரியல நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் ஆமாவா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம என்ன சேஞ்ச் இன் எக்ஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இந்த மாதிரி நார்மலாக எழுதுவோம் பட் இங்கே நமக்கு எக்ஸும் கொடுத்துருக்காங்க வையும் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் சிம்பிள் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதாவது டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா ஒய் பை டெல்டா டி அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணி போட வேண்டியது தான் ஸோ என்னென்னா இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ஐ கேப் ஜே கேப் வெக்டார்ஸ் இருக்குல்ல அதனால ஸோ எக்ஸ் ஒய் இப்போ டெல்டா எக்ஸ்னா என்ன மீனிங் என்ன டெல்டா எக்ஸ்னா x2 மைனஸ் x1 அப்போ x2 மைனஸ் x1னா திஸ் ஒன் x1 x2 x3 பட் நீங்கள் இதுவும் சூஸ் பண்ணக்கூடாது x2 மைனஸ் x1னா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா லிசன் x2 மைனஸ் x1 என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தால் இது x2 இது x1 அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் இங்கே ரீசன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அர்த்தம் அதாவது ஃபைனல் எது இது இனிஷியல் எது இது ஸோ ஆமாவா ஸோ இங்கே மிடில் வர்ணை நம்ம விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அதுக்கு மீனிங் என்ன ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கிளியரா ஓகே ஸோ மீனிங் என்ன ஃபைனல் மைனஸ் இனிஷியல் புரியுதா கிளியரா ஸோ இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பார்க்கலாம் ஃபைனல் ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ்ல x2 அதாவது x3 மைனஸ் x1 ஃபைனல் என்ன 13 மைனஸ் 2 I cap x is nothing but I cap y is nothing but j cap அதே z கொடுத்துருந்தாங்கன்னா k cap ஸோ 2 I cap plus next என்ன 14 minus 3
j cap. Time எவ்வளோ கொடுத்துருக்காங்க, t is equals to 0 to 5. So 5 minus 0 is totally 5. Okay, இதை சால்வ் பண்ண 13 minus 2 11 I cap plus 14 minus 3 11 j cap by 5. So 11 I cap 11 j capல 11 அப்படின்றது 11 by 5 காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I cap plus j cap. ஃபைனலாக இதுதான் ஆன்சர். ஓகே, இது என்ன ஆன்சர்? 11 by 5 into I cap plus j cap. Okay va? Clear? Done? Purigirada. Okay? Okay. Option D is the right answer. Next. The vector sum of two forces is perpendicular to the vector difference in that case. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? Resultant magnitude of two forces is equal to sum of two magnitude, two vectors is equal to sum of two vectors is equal to difference of two vectors அப்படின்னு படிச்சோம். பட் இங்க forces கொடுத்திருக்காங்க. Listen, two forces is perpendicular to the vector differences in that case. என்ன ஆகும்? அதாவது ரெண்டு ஃபோர்ஸஸ், அதாவது சம், இது சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் பர்பெண்டிகுலர், சாரி இட் இஸ் நாட் ஈக்குவல், இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஷனில் கொடுத்துருக்குது. இன் தட் கேஸ் ஃபோர்ஸஸ் என்ன ஆகும்? ஃபோர்ஸஸ் வந்து நம்பர் 1 ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட், cannot be predicted, or equal to each other, or equal to each other in magnitude. இந்த 4ல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணு ரைட். ஸோ சால்வ் பண்ணோம். என்ன, எப்படி சால்வ் பண்ணுறது? எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்து சம்மோ டிஃப்ரென்சஸோ இந்த மாதிரி கொடுத்து ரெண்டு வெக்டார்ஸ் நடுவில் பர்பெண்டிகுலர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்பெஷல் கேசஸ்ல தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி. அப்போ அங்க என்ன அர்த்தம்? தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி 0 தான் வரும். சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது பர்பெண்டிகுலர் இருந்தா a டாட் b இஸ் ஈக்குவல் டு 0. a டாட் b is equal to 0. So இதை நம்ம அப்படி எழுதிக்கலாமா? a வந்து it is nothing but sum. Next இது dot b என்ன, f1 minus f2, இது b equal to என்ன 0. So into தானே இது, so into தானே, so இதை வந்து multiply பண்ணு, f1 minus f2, so f1 f2. நெக்ஸ்ட் பிளஸ் f2 f1, அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டு, ஃபர்ஸ்ட் இது இதோட அண்ட் தென் இது இதோட, புரியுதா? இந்த மாதிரி கிளியர். ஸோ f2 f1 மைனஸ் f2 டாட் f2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ f1 f2 பிளஸ் f1 f2 மைனஸ் f1 f2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கு? f1 dot f1 plus f1 dot f1 minus f2 dot f2 is equal to 0. இது என்னவா மாறும்? f1 square minus f2 square is equal to 0. So இது 0க்கு அந்த பக்கம் போனா f1 square is equal to plus f2 square மாறும். ஆமாவா இல்லையா? So plus f2 square மாறுது. அப்போ ஸ்கொயர் ரெண்டு பக்கம் இருக்கு, கேன்சல். ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது? f1 is equal to f2. இதிலிருந்து என்ன தெரியுது? ரெண்டு மேக்னிடியூட்டும் ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் தான் இன் தே மேக்னிடியூட்ஸ். அதாவது ஈச் ஆர் ஈக்குவல் இன் அது ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் இன் மேக்னிடியூட்ஸ். ஓகேவா? கிளியரா? இந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம். இது நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? if a vector என்றது என்ன? 2i cap plus 3j cap plus 8k cap கொடுத்திருக்காங்க. it is perpendicular to the vector 4j cap. இந்த 4j cap கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம i cap எடுத்துக்கலாம். அப்போ minus 4i cap plus 4j cap
plus alpha k cap. Questionல பார்த்தது தான் நான் எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் எ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர், இட் இஸ் பர்பெண்டிகுலர். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெக்டார் perpendicular. நான் என்ன சொன்னேன் இப்பதான், வெக்டார் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது a dot b is equal to 0. எப்போ வெக்டார்ன்றது பர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ a dot b is equal to 0. மல்டிப்ளை பண்ணு. a dot b என்ன, a dot b என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா it is equal to ax bx plus ay by plus az bz சொன்னா இல்லையா? ஸோ சிம்பிளாக தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணு. அதாவது 2 இங்கே 2 இருக்கா, இங்கே -4 இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணு. அதாவது -8i cap plus 4 3s are 12j cap plus 8 alpha k cap. ஓகே, நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணதுனால ijk எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ், இதாவது பிளஸ் 8 ஆல்ஃபா. 12 minus 8 எவ்வளோ? இட் இஸ் 4 ஈக்குவல் டு 0. 8 alpha is equals to -4. Alpha is equals to -4 by 8. 4 1s are 4 2s are. Alpha is equals to -1 by 2. எவ்வளோ? -1 by 2. Option C is the right answer. Clear? இந்த மாதிரி calculate பண்ணுங்க வெக்டார்ஸ் அப்படின்றது வரும்போது. ஓகே, perpendicular இந்த பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல கேட்குற பாயிண்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் வெக்டார்ஸ், லிசன், இஃப் வெக்டார்ஸ் ஏ, வெக்டார் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? cos ஒமேகா டி ஐ கேப் பிளஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப். அதே பி வெக்டார் அப்படின்றது cos omega t by 2 i cap plus sin omega t by 2 j cap. ஓகேவா? கிளியரா? functions of time, then the value of t at which they are orthogonal to each other. orthogonal என்ன சொல்லிருக்கேன்? it is perpendicular. perpendicular கொடுத்தா என்ன? a dot b is equal to 0. ஆமாவா? அதுதான் பண்ண போறோம். a என்ன? cos, அதாவது cos a dot b னா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுவும் இதுவும் இன்டு பண்ணி பிளஸ் இதுவும் இதுவும் இன்டு பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? எழுதலாமா இப்போ? ஸோ என்னன்னா cos ஒமேகா டி ஐ கேப் டாட் cos ஒமேகா டி பை 2 ஐ கேப் பிளஸ் சைன் ஒமேகா டி ஜே கேப் டாட் சைன் ஒமேகா டி பை 2 ஜே கேப். ஓகே, ஈக்குவல். இட் இஸ் ஈக்குவல். இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? அதாவது இது ஏ, ஒமேகா டி அப்படின்றது இருங்க. ஸோ இது ஏ, நெக்ஸ்ட் இது பி, ஒமேகா டி பை 2ன்றது பி, அகைன் இது ஒமேகா டி ஏ, ஒமேகா டி பை 2 அப்படின்றது பி. ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? நல்லா பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்ஸ்ல சொல்லியிருப்பேன். பேசிக் மேத்ஸ்ல என்ன சொன்னேன்? லிசன், பேசிக் மேத்ஸ்ல என்ன சொன்னேன்? இங்கே எழுதுறேன். காஸ் ஏ டாட் காஸ் பி பிளஸ் சைன் a dot sin b, it is equal to cos a minus b. அந்த ஃபார்ம்ல இருக்கா? cos a dot cos b plus sin a sin b, it is equals to cos a minus b. ஸோ நம்ம இந்த ஃபார்ம்ல இப்போ எழுத போறோம். ஸோ இந்த ஃபார்ம்ல நம்ம இப்போ அதை ரீரைட் பண்ண போறோம். என்ன? that is equals to cos a என்ன? ஒமேகா டி மைனஸ் cos b என்ன? ஒமேகா டி பை 2. புரியுதா நான் சொல்றது? ஒமேகா டி பை 2 cos ஒமேகா, அதாவது எல்சிஎம் பண்ணு. 2 ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி எவ்வளோ? 2 ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி, ஒமேகா டி பை 2. இதுதான் ஃபைனல். இப்போ ஒமேகா டி பை 2 அப்படின்னும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்? ஏன்னா இங்கே பர்பெண்டிகுலரில் இருக்குன்னாங்க. ஃபைனலாக ஏ டாட் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? பர்பெண்டிகுலர்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த 0வை இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த 0 போட்டுக்குன்னா cos 0 எவ்வளோ? cos 0 எப்போ வரும்? cos 0 வந்து 90 அப்போ வரும். ஸோ cos எடுத்துட்டு ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரியை பை ஃபார்ம்ல எழுது. ஒமேகா டி பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு பை பை 2. 2 கேன்சல். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டி. ஸோ டி வேல்யூ நமக்கு வேணும். ஸோ டி மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு பை பை ஒமேகா அப்படின்றத எழுதிடு. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன?
T is equals to pi by omega. Option D is the right answer. இந்த மாதிரி தான் simple right in the question. ஸோ அதாவது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் ஒமேகா டி பை 2 இந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க. நம்ம கான்செப்ட் புரிஞ்சிச்சு, நம்மளால பண்ண முடியும், ப்ராக்டிஸ் நல்லா இருந்தால் வித்தவுட் மிஸ்டேக் நம்ம இதை பண்ணி முடிச்சுங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், the angle between the vectors. Angle between the vectors. A vector என்ன? 3i cap plus 4j cap plus 5k cap and B vector என்ன? 3i cap plus 4j cap minus 5k cap will be angle between the vectors. angle கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணீங்க? angle between the vectors கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும், angle கேட்டாங்கன்னா cos theta is equals to a dot b by mod a mod b. angle இந்த மாதிரி தானே calculate பண்ணோம். so a dot b into பண்ணு 3 3s are 9 plus 4 4s are 16 plus 5 5s are minus 25. so minus 25 by a mod b எப்படின்னா a இதை magnitude பண்ணா square root of a square plus b square plus 2 sorry a square அதாவது i cap square plus j square plus k square இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a வந்து 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் இன்டூ தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் இங்க வந்து b வந்து 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர். அதாவது மைனஸ் இருந்தாலுமே அதை ஆட் பண்ண ஸ்கொயரை பண்ணனா மறுபடியும் பிளஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்கு பாருங்க, 9 plus 16 எவ்வளோ? 25 by minus 25 அங்கே ஹோல் இருக்குது, அப்படிங்க எழுதிக்கோங்க. minus 25 என்ன? ஃபைனலி 0 அடுத்து 0 by anything is nothing but 0 தானே. அதனால ஃபைனலா வந்து cos theta is equals to என்ன? 0 எங்க வரும்? தீட்டான்றது 90 டிகிரிஸ்ல இருந்தா அப்ப 0 வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஓகே, நம்ம இவ்வளவும் கால்குலேட் பண்ண தேவையில்ல. 0 by anything என்ன? எவ்வளோ இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலுமே 0 by anything is 0. ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் 10th question. The angle between the vectors, அதாவது angle between the vectors I cap plus j cap and j cap plus k cap. angle between the vectors I cap plus j cap plus plus. இது எப்படி எழுதிக்கலாம்? அதாவது I cap, wait பாருங்க, ஃபர்ஸ்ட் இது a வெக்டாரா எடுத்துக்கலாம். I cap, so I cap plus j cap, k cap இல்ல, அப்போ 0 k cap ன்னு எழுதிக்கும். ஓகேவா? b வெக்டார் அங்க நெக்ஸ்ட் இருக்கு j cap plus k cap, அதாவது I cap இல்ல, அப்போ 0 I cap plus j cap plus k cap இந்த மாதிரி எழுதிக்கணும். ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் கேட்டா என்ன ஃபார்முலா? cos theta is equals to a dot b by a mod b இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ a dot b அப்படின்றப்போ 1 into 0 0 plus 1 into 1 plus 0 into 1 0. ஓகேவா? ஸோ a mod b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் நெக்ஸ்ட் இன்டூ 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். ஸோ ஈக்குவல் டு மேலே 1 மட்டும்தான், இங்கே √2 into √2 √2 into √2 ஹோல் ஸ்கொயர் வரும், 1/2 அப்படின்றது வரும். ஸோ cos theta is equals to 1/2. 1/2 எங்கே? cos theta இல்லை, cos theta 1/2னா cos theta வந்து theta is equals to 60 degrees. cos 60 is equals to 1/2 வரும். ஸோ ஃபைனலாக ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் தானே இந்த கொஷின்ஸ் பண்ணுறது. அப்போ இவ்வளோ நேரமே ஸ்கேலா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம், ரைட்? இன்னொன்று மறுபடியும் வரப்போகிறதும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ். ஏன் இவ்வளோ நேரமே எல்லாத்துலேயுமே ஸ்கேலா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம், வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா, வெக்டார் ப்ராடக்ட் எப்போ யூஸ் பண்ணணும்? கிராஸ் வந்தால் அப்போ வெக்டார் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட்லி வெக்டார் ப்ராடக்ட்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஃபோர்ஸஸ், அதாவது ரொட்டேஷனல் மோஷனில் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. நான் இப்போ லாஸ்ட் கொஷின் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A and B are two vectors of theta is angle between them. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B is equals to √3 into A dot B இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி A cross B ஓட ஃபார்முலா என்ன? A B sin theta is equals to √3 A dot B ஓட ஃபார்முலா. இது வெக்டார் ப்ராடக்ட், இது ஸ்கேலார் ப்ராடக்ட், which is A B cos theta. A B
cos theta. So இந்த பக்கம் AB cancel. So sin theta அந்த cos theta இந்த பக்கம் கொண்டு வா by cos theta is equal to என்ன √3. sin theta by cos theta basic mathல என்ன சொன்ன it is equal to tan theta. √3 tan theta எங்க வரும் theta is equals to 60 degree. tan 60 வந்து √3. So final answer வந்து 60 degree. So இந்த மாதிரி calculate பண்ணும். இப்போ பாருங்க question. Find the torque. torque ஓட formula தெரியுமா தெரியலனா F torque ஓட formula torque ஓட formula R cross F. ஓகேவா R cross F rotational motionல வரும் இது அதிகமா. So rotational motion தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க rotational motionsல formulas எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே கிளியரா? So இப்போ இங்க cross வந்திருக்கு ஃபார்முலாலே இருக்கு cross. ஆமாவா? அப்ப என்ன பண்ணணும் cross இருந்தா வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆரோட எஃபோட வேல்யூவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆரோட வேல்யூவும் கொடுத்தாங்க என்ன -3i cap plus j cap plus 5k cap next equal to 7i cap plus 3j cap plus k cap. ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ r cross f நம்ம ஆல்ரெடி நான் கான்செப்ட் புக்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ சிம்பிளா a டாட் b அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா ax bx plus ay by plus az bz இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனா சிம்பிளா இன்டு பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். அதாவது 3 7 3s are 21. ஸோ இந்த மாதிரி 3 1 is 3 5 1 is 5. ஸோ இந்த மாதிரி இன்டு பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்காது. பட் இங்க வெக்டார் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. வெக்டார் ப்ராடக்ட் என்ன பண்ணணும் நம்ம வெக்டார் ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா i j k இது பிளஸ் இது மைனஸ் ஞாபகம் இப்போ. ஸோ இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கணும். வெக்டார் ப்ராடக்ட் கேட்டா இப்போ வேல்யூஸ் எழுது. இது f ஸோ r எழுதிக்கோ ஃபர்ஸ்ட். ஸோ r f ஏன்னா r f தானே ஃபார்முலா. r என்ன 7 i cap 3 j cap k cap அதாவது 1 எதுவும் இல்லைன்னா 1. ஸோ -3 ஃபோர்ஸ் -3 i cap 1 5. ஓகேவா? ஸோ இது வேல்யூஸ். இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படின்னா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஐ கேப். நம்ம ஐ கேப் வேணும்னா ஐ கேப் மொத்தம் க்ளோஸ் பண்ணிடு. ஐ கேப் க்ளோஸ் பண்ணிட்டு 3 5. ஸோ 3 5யும் இந்த 5ம் இந்த மாதிரி இன்டூ பண்ணு போதும். ஓகேவா? ஐ கேப் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 × 5 1 × 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு போதும். ஓகேவா? அதாவது 3 × 5 3 × 5 மைனஸ் வரும் 1 × 1. இட் இஸ் ஐ கேப். இது பிளஸ் தானே ஐ கேப். நெக்ஸ்ட் ஜே கேப் என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ் ஜே கேப் மைனஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் ஜே கேப் இன்டூ ஸோ மைனஸ் ஜே கேப்னா இப்போ ஜே கேப் விட்டுரு எது வேணுமோ அதை விட்டுடு. அதுக்கடுத்து இது 2 இதுவும் அண்ட் தென் இதுவும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. புரியுதா? அதை ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 7 × 5 minus of minus 3 × 5. It is j cap. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன k cap. k cap plus k cap தான். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ k cap வேணும்னா k cap க்ளோஸ் பண்ணிடு. k cap க்ளோஸ் பண்ணிட்டு 7 × 1 3 × -3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. சிம்பிள் ரைட்? ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு லென்த்தி ப்ராசஸ் தான். ஒன்றும் பண்ண முடியாது பண்ணி தான் ஆகணும். ஸோ புரிஞ்சிச்சுன்னா சிம்பிளாக பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல அது நீங்கள் ஒரு 2 மினிட்ஸில் 1 மினிட்ல பண்ணிடலாம். ஓகே ஸோ 1 கே வந்து இப்போ கே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 7 × 1 மைனஸ் ஆஃப் 3 × 3. ஓகே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணு. இதை வந்து என்ன பண்ணும் சிம்பிளிஃபை பண்ணும். 3 5s are 15 minus 1 which is 3 5s are 15 minus 1 is equal to I cap. Next minus என்ன minus j cap right. So j cap என்ன இருக்கு minus 7 5s are 35 minus into minus plus 3 5s are 15 j cap. Okay புரியுதா? 3 5s are right. 7 5s are 35. இங்க தப்புன்னு நினைக்கிறேன். j cap க்ளோஸ் பண்ணோம். j cap க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 7 × 5 கரெக்டு. -3 × 1 ரைட். ஓகே ஸோ 3 × 1
அப்போ என்ன வரீங்க 1 தானே வரும் ப்ளஸ் 1 சாரி 1 இல்லை 3 into 1 எவ்வளோ ப்ளஸ் 3 j cap. Next வந்து plus k cap. Plus 7 into 1. 7 minus into minus plus 3 3s are 9 k cap. இதை மறுபடியும் simplify பண்ணு 15 minus 1 14 I cap minus 35 plus 3 35 plus 3 38 j cap plus 9 plus 7 16 k cap. இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் பாரு எதுன்னு 14 I cap 14 I cap 38 j cap plus 16 k cap. Option D is the right answer. So vectors அப்படின்றது most of the time perpendicular கொடுத்தாங்கன்னா scalar product யூஸ் பண்ணுவோம். அதே வந்து vectors எப்போ யூஸ் பண்ணலாம் இந்த crosses வந்துச்சுன்னா ஃபார்முலாலே crosses இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ vector form இல்லை கொஷன்லேயே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க கொஷன்லேயே வந்து வெக்டார் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுத்துருக்காங்க லைக் A cross B இந்த மாதிரி கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அப்போ வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஓகே புரிஞ்சிச்சா? வெக்டார் ஏன்னா கம்மி கிளாஸஸ் ஏன் கம்மி கொஷின்ஸ் ஏன் இதில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் செகண்ட் யூனிட்ல டாபிக்ஸ் இருக்கு நிறைய அதுலேயும் மறுபடியும் கொஷின்ஸ் வரும்ல PYQs தானே இது. அதாவது லைக் ரிலேட்டிவ் மோஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மோஷன் இன் பிளெயின் ப்ரொஜெக்டைல் மோஷன் சர்க்குலர் மோஷன் இதெல்லாம் இருக்குல்ல இன்னும். ஸோ அதனால இப்போ வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் வெக்டார்ஸ். இப்போ வெக்டார்ஸ் மேலே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா பண்ணிடலான்னுட்டு கான்செப்ட் புக் அண்ட் தென் நோட்ஸ் அண்டது டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் கோ அண்ட் செக். ஓகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கான்செப்ட் புக் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். கான்செப்ட் புக் இப்போ தேவைப்படலனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ எழுதுறது ஈஸியாக நீங்கள் ரிவிஷன் டைமில் அப்போ நோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஈஸியாக இப்போ எழுதுறது தானே. அப்புறம் ரிவிஷன் டைமில் சிம்பிளாக புக் எடுத்து படித்தா போதில்ல உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பீங்க. அதனால தான் எப்போ சொல்கிறேன் நோட்ஸ் வந்து கான்செப்ட் புக் கான்செப்ட் நீங்கள் MCQs இந்த PYQs எல்லாம் நோட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் பாருங்க அப்பப்போ நான் டெலிகிராமில் தானே இருக்கேன் நோட்ஸு அப்பப்போ போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம். ஸோ பட் கான்செப்ட் நோட்ஸ் அப்படின்றது கான்செப்ட் நான் தனியாக தானே சொல்கிறேன் அந்த கான்செப்ட் நோட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நோட் புக்கில் இருக்கணும். அது நோட்ஸ் PDF-ஆக வச்சுக்காதீங்க நோட் புக்கில் கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்.